ஹாய் வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்க 0 லக்ஷ்மி. லாஸ்ட் வீடியோ வந்து பாரி அவர்களுடைய அவருடைய வியூ வந்து நான் சொன்னேன். ஆனால் நமக்குன்னு ஒரு வியூ இருக்குல்ல, ரெண்டு பேர்த்தோடைய வியூவும் ஒரே வீடியோவில் சொன்னால் அது நல்லா இருக்காது. கரெக்டாக அங்கேயும் பேசிட்டு இங்கேயும் பேசுகிற மாதிரி போய்டும். அவருடைய கருத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதான் செய்ய முடியும். பட் ஆனால் ரிப்பீட்டட் டைலாக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அது சலிப்பு ஏற்படுத்துது. ஃப்ரைடே எபிசோடு வந்து நான் பார்த்தோன்னே அவ்வளோ ஆஃப் ஆகிட்டேன். என்ன எல்லா சீனும் ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்ட்டு. இது பிளான் பண்ணவங்கள தான் நான் ஃபஸ்ட்டு கேட்பேன். இது இப்படி தானே கொண்டுட்டு போகணும், இப்படி தான் இந்த இந்த இன்றைக்கி ட்ராக் ஃபுல்லாக இப்படி எழுதி கொடுங்கன்னு அவருக்கு இப்படி தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினச்சது என்னென்னா, ஒரு எபிசோட்னா இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க, அப்படி ரைட்டருக்கு கொடுப்பாங்களா, இல்லை டோட்டலாக இந்த மாதத்துக்கு ஃபுல்லாக ஷெடியூல் எழுதி கொடுங்க இதான் கதைன்னு கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் நிறைய ரிப்பீட்டட் டைலாக்ஸ் இருக்குது. இதை நான் ஒருத்தருன்னு ப்ளேம் பண்ணல, இதில் இருக்க நிறைய பேர்த்த ப்ளேம் பண்ணுறேன். ரெண்டாவது காவேரினா என்ன, ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை எப்படி பார்த்தோம், ஒரு ஏறவே முடியாத ஒரு வழுக்கு மரமா சம்திங், அந்த மாதிரி ஒரு மரத்தில் ஏறி ஃபஸ்ட்டே மாஸ்க் கட்டின ஒரு பொண்ணு. தன்னை ஒருத்தர் காதலிச்சு ஒரு ஏமாற்றும் போது அந்த காதல் ஏமாற்றத்தில் போய் உட்காந்து அழுகாமல் தன் வாழ்க்கைக்காகவும் தன் ஃபேமிலிக்காகவும் தன் அப்பாவுடைய இறப்புக்காகவும் அப்படி ஒரு டைலாக்ங்க. காசே வேணான்னு எல்லோரும் நகரும்போது அந்த காசையும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு ஃபைட் பண்ண ஒரு பொண்ணு. நான் இருக்கேன் சென்னைக்குன்னு காவேரியை கூட்டிகிட்டு வந்தாங்களே, அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் காவேரியை டல்லாக்கிட்டாங்க. அது வரைக்கும் காவேரியை சூப்பராக கட்டினவங்க. காவேரி அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபயர் மோடை கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஒரு ஹீரோவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி அட்லீஸ்ட் சீரியலில், வாழ்க்கையில் தான் நடக்க மாட்டேங்குது, எப்பயுமே நான் சொல்கிறதான், வாழ்க்கையில் தான் நடக்க மாட்டேங்குது, அட்லீஸ்ட் சீரியல்லையாச்சும் இது வேணும் அப்படிங்கிறது தான் நானும் நினைக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ ஃபயர் மோடில் அவ்வளோ எபிசோட்ஸ் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறது, அவங்கக்கிட்ட இருக்க அந்த போல்டான விஷயங்கள் குறைஞ்சிருச்சு. இங்கே சென்னை வந்த ட்ராக்லேயே பார்த்தீங்கன்னா பசுவை எதிர்க்கிற சீன் மட்டும்தான். என்றைக்கு அவங்க அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணாங்களோ அப்போ இருந்தே அது வரைக்கும் ரைட்டர் யார், இது வரைக்கும் ரைட்டர் யார், ஸ்க்ரீன் பிளே யார், அதெல்லாம் நான் சொல்லலை. அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தாக்க ஆரம்பிப்பார். இன்னும் ஓவராக பண்ணிகிட்ருக்க, காசுக்காகலாம் நீ எல்லாம் பண்ணாத, உன்னோட லிமிட் என்னமோ அப்படின்ட்டு அங்கேருந்தே காவேரியை டவுன் பண்ணாங்க. ஒரு சில எபிசோட்ஸ் எப்பாச்சும் ஏன் ராகினிக்கிட்டே அவங்க ஃபயர் மூடு கட்ட மாட்டாங்க, எப்பாச்சும் தான் அவங்க லேசாக காட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த பர்டிகுலரான சீன்லையுமே விஜயும் வேணும்னு சொல்லும்போது ஒரு அந்த வாழ்க்கையை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா, அந்த இடத்துலையே நான் எதிர்பார்த்தேங்க. என்ன ஒரு ஆணோடைய விருப்பத்தின் பேரில் தான் ஒரு பெண்ணோட வாழ்க்கை போகணுமா அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் இன்றைக்கி மட்டும் பேசவே இல்லை, நிறைய டைம் பேசியிருக்கேன். இது மாதிரி ஸ்பெஷலாக காவேரியோட பாயிண்ட்டை எடுத்து நான் பேசுகிறதுன்ட்டு. அப்போயே பார்த்திங்கன்னா விஜயோட வியூவில் மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு. காவேரிக்குன்னு ஒரு மனசு இருக்குது, காவேரிக்குன்னு இல்லை, விஜய்க்கு ஓகேனா லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி போயிடுச்சு. என்ன சொல்கிறது, அந்த பொண்ணுக்கும் அந்த காதல் வந்துச்சு, அதை பற்றியெல்லாம் அந்த பொண்ணு பேசுகிறது மாதிரி இல்லை. இது நிஜத்துலேயும் இல்லை, சீரியல்லையும் இல்லை. ஏன்னா நிஜத்துலேயுமே ஒரு பெண்களுடைய விருப்பம் எப்பயுமே எடுபடாது. நம்ம வந்து நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. யார் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வாழ்ந்தாகணும். அதே மாதிரி தான் இப்போ இந்த பர்டிகுலர் ட்ராக்கில் எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தாலும் அப்ளை பிஸ்னஸ்ங்கிற ஒரு வியூவில் கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணும் போக மாட்டாங்க. ஏன்னா கணவர் அந்த பக்கம் எடுக்கிறாங்க, நம்மளை நோக்கி ஒரு பொண்ணு வராங்க, அது பிரச்சனையை பெருசாக்க முடியாது. ஆனால் இதை பற்றி அவங்க சொல்லாமல் எப்போதுமே அந்த அப்ளை பிஸ்னஸை மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இங்கே ப்ரெஸ் மீட்டு வீட்டில் வந்து அம்மாவை கேள்வி கேட்கும்போது ஹவுஸ் ஓனர் வந்து அம்மாவை ஃபேஸ் பண்ணி மூஞ்சியை கட்டும்போதெல்லாம் ஒரு பெத்த தாய்க்கு வருத்தமாக தான் இருக்கும். அந்த வியூலையும் கூட காவேரி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வெண்ணிலாவை போய் கேட்குறது என்னன்ட்டு எதுவுமே இல்லாமல், நீ போன இல்லைம்மா அன்றைக்கி அந்த பாயிண்ட்டாச்சும் காவேரிக்கு கொடுக்கலாம். இப்போ வெண்ணிலாவும் காவேரியும் பேசும்போது சரி நீ எல்லாம் பேசுகிற ரைட்டு, நீ எதுக்கு அன்றைக்கி சொல்லாமல் கொள்ளாமல் போனேன், அந்த பாயிண்ட்டை காவேரிக்கு கொடுக்கலாம்ல, கொடுக்கல. இது என்னைக்காச்சும் கொடுப்பாங்களா இதெல்லாம்? ஒரு நாள் எப்படி சொன்னால் சிறகடி காசில் அப்படி தான். இப்போ இந்த ட்ராக் முடிஞ்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த போலீஸ், அதாவது போக்குவரத்து போலீஸ் மாட்டு வரலையா, டிராஃபிக் போலீஸ், அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பொறுமையாக இருந்து ஒரு ஃபயர் மோடு வருது. இது மாதிரி இப்படிலாம் பொறுமையாக இருந்து காவேரிக்கு ஒரு ஃபயர் மோடு வருமா, அது ஒரு கொஷின் மாதிரி தான். அட்லீஸ்ட் வெண்ணிலா கிட்ட பேசும்போது கூட எல்லாம் பேசுறிய, நீயே விஜயை விட்டுட்டு நீ போகணும்னு நினச்சில, அப்புறம் நீ நினச்சில, அப்புறம் என்ன நீக்கு வந்திருக்க, மிரட்டுறாங்கன்னா உசுறு போகிறனாலும் அங்கே இருக்கணும்ல நீ அப்படின்னு அன்றைக்காச்சும் ஒரு டைலாக் கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. மொத்தமாக விஜய் பார்த்துக்குவார்னு காவேரி வர விஷயத்தெல்லாம் இப்படியே தள்ளி விடுறதுனால அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆக்டிங் எல்லாமே அவருக்கு கிடைக்குது. இது யார் பிளான் பண்ணுறா டோட்டலாக அப்படிங்கிறதுல எனக்குள்ள ஒரு கேள்வி தான். ஏன்னா காவேரிக்கும் ஒரு ஹியூஜ் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சாரி, நான் எப்போதுமே பெண்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறனால அவங்களுக்கும் நிறைய இடங்களில் கொடுக்கல அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேர்த்துக்கு இருக்கிறனால தான் நிறைய இடங்களில் கேள்விகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காவேரியை ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை பாரி அவர்கள் கடைசியில் பேசினாங்க இல்லையா, அவரும் அந்த பொண்ணும் அவங்க அம்மாவை எதிர்த்து சில பாயிண்ட்ஸ் கேட்கும், அந்த பொண்ணும் தன் கணவருக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த பாயிண்ட்டு வருமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய இடங்களில் ராகினிக்கு எதிராக அப்படிங்கும்போது கூட
நம்மளுடைய ரைட்டர் வந்து இதே மாதிரி தான் சொல்லியிருந்தார், பாருங்கள் அடித்து தும்சம் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் கிடையாது, விஜய் தான் அந்த பொண்ணு வெளியில் அனுப்புனார். இந்த பொண்ணு வெளியில் வந்துருச்சு காவேரி. ஸோ விஜய் தான் ராகினி வெளியில் அனுப்புகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்தது. அதில் கூட காவேரிக்கு கொடுக்கல இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தான். இது என்னென்னா, ஒரு சீரியல் பார்க்கும்போது ஒரு ஹீரோயின் இந்தளவுக்கு கண்டுக்காமல் அவங்க அப்லோன்ட்டு போகும்போது அந்த ஆடியன்ஸோடைய ஆதங்கமாக இந்த வீடியோ அப்படிங்கிறது தான். இது கண்டிப்பாக பல பேர்த்தோட கமெண்ட்ஸ் நம்மளுடைய 0% 0.லக்ஷ்மியில் நான் பார்த்துட்டு இருந்த அந்த கமெண்ட்ஸோட பிரதிபலிப்பே இந்த சேட்டும். ஏன்னா அவங்களோட வியூவை நான் எடுத்து உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, என்னென்னா மானை வரைய சொன்னால் மானை தான் வரைய முடியும், சிங்கத்தை வரைய சொன்னால் சிங்கத்தை வரைய முடியும்ட்டு. அதே மாதிரி உங்கள் மனசில் சிங்கமாக இருந்த காவேரியை மானை பார்க்க முடியாது. புரிதலுக்கு ஸ்டேடியம்.